ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது. இதுல பாத்தீங்கன்னா ஆர்ஓ மோட்டார் பாத்தீங்கன்னா சுத்தமாவே லீக்கேஜ் ஆகி ஃபுல்லாவே எல்லாமே பிளாக்கேஜ் ஆகி கல்லு மண்ணு எல்லாமே ஃபுல்லாவே வெளியே வந்துட்டு பாருங்க. இது உள்ள அடைப்பு நிறைய ஏற்பட்டுச்சு. கென்ட் ஆர்ஓல பாத்தீங்கன்னா கென்ட் மினரல் ஆர்ஓ. வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆன்சரா இருந்தாலும் கிடைச்சிடும். உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அந்த மோட்டர் பாருங்க எந்த அளவுக்கு லீக்கேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபுல்லா லீக்கேஜ் ஆகி காயிலும் உள்ள போயிடுச்சு. ஆல்ரெடி லீக்கேஜ் மோட்டரே பாத்தீங்கன்னா இவங்க ஒரு வாரம் 2 வாரத்துக்கு மேல ஓட்டி இருக்காங்க. ரன் பண்ணதால பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காயில் போயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா புது மோட்டர், பழைய மோட்டர், ஓல்டு மோட்டர் பாருங்க. பழைய மோட்டர் எடுத்தாச்சு. இப்ப இந்த மோட்டர் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். இது உள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, மோட்டரை வச்சு அப்படியே ஃபிட் பண்ண போறோம். போல்டு நெட் போட்டு டைட் பண்ண போறோம், வேற ஒண்ணுமே இல்ல. அது முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கிளீன் பண்ணிடலாம் ஃபுல்லா. இந்த சென்சார் இது பாத்தீங்கன்னா ஆட்டோகட் சென்சார். இந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோகட் சென்சார். இது பாத்தீங்கன்னா ஆர்ஓ டேங்க்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வார் ஃபுல் ஆகிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆகிறதுக்கு தான் இந்த வால் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆர்ஓல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இது பாத்தீங்கன்னா கென்ட் ஆர்ஓ. நீங்க கென்ட் ஆர்ஓன்னு இல்ல, எந்த ஆர்ஓ இருந்தாலும் பேசிக் இதே தான் பாத்தீங்கன்னா கென்ட் கிராண்டு, கென்ட் எலிட், அக்வா பிரஸ், அக்வா கார்டு, அக்வா கிராண்டு. மேக்ஸிமம் ஆர்ஓக்கு பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபல் பாத்தீங்கன்னா சேமா தான் வரும். பாத்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர். அங்க பாருங்க ஸ்டோரேஜ் டேங்க் எந்த அளவுக்கு சூப்பரா கிளீன் பண்ணியாச்சு. இந்த ட்ரிங்கிங் வாட்டர் இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் நல்லா சூப்பராவே கிளீன் பண்ணியாச்சு. இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மேல வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ண போறோம் மோட்டர். பாத்தீங்கன்னா 100 ஜிபிடி லிக்ஸ்பீர் மோட்டர். இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பழைய மோட்டர்ல இருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்றோம். நம்ம கனெக்டர் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு புது மோட்டர்ல இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம் கென்ட் மோட்டர்ல இருந்து. ஏன்னா கென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கனெக்டர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா நம்ம பாத்தீங்கன்னா கடையில கூட அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இது பாத்தீங்கன்னா பிராண்ட்ன்றதால பாத்தீங்கன்னா நம்ம பழைய கனெக்டரே போடலாம், நல்லா யூஸ் ஆகும். புதுசை விட கென்ட் நல்லா பிராண்ட் கம்பெனி. இது பாத்தீங்கன்னா ஏன்னா கனெக்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல் புஷ் பண்றப்ப பாத்தீங்கன்னா பொறுமையாவே நல்லாவே லாக் ஆயிடும். இது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்கிறப்ப ஈஸியாவும் இருக்கும். கென்ட் கனெக்டர் பாத்தீங்கன்னா பைப் எல்லாமே பாத்தீங்கன்னா அது இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இதுலாம் போல ரீசென்ட்லி மாதத்தால பாத்தீங்கன்னா மெமரில அந்த அளவுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா சேண்ட் எதுவுமே இதுவாகல, அடைப்பு ஏற்படல. நல்லாவே இருக்கு பாருங்க. நல்லா மெமரி 10-15 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க கஸ்டமர். பாத்தீங்கன்னா மெமரி நல்லா தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடிமெண்ட் ஃபில்டர், கார்பன் ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்கிற மண்ணு கல் எல்லாமே பாத்தீங்கன்னா சேண்ட் எல்லாமே மோட்டர்ல போயிட்டு மோட்டர் ஃபுல்லாவே அடைப்பு ஏற்பட்டுச்சு. பாருங்க மெமரி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இது போல பொறுமையா ஒண்ணுமே இல்ல, ரொம்ப மூலையை தான் யூஸ் பண்ணோம். ரைட் இல்லைன்னா லெஃப்ட்ல சுத்தி புஷ் பண்ணோம்னா லாக் ஆயிடும், அவ்வளவுதான். ரைட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் சைடுல கொஞ்சம் புஷ் பண்ண மாதிரி சுத்தனீங்கன்னா லாக் ஆயிடும். இப்படிதான் மெமரி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், வேற ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. நீங்க மெமரி மாத்த தந்தாலும் நீங்க மெமரி எப்ப மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்ஓல டிடிஎஸ் அதிகம்னா நீங்க கரெக்டா மெமரில இருந்து எடுத்து செக் பண்ணணும். ஒரு 250-300 வந்ததுன்னா மெமரி மாத்தினுங்க. இப்படி ஓபன் பண்ற காப்பர் தண்ணி பாருங்க இது வரைக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஆர்ஓ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஃபுல்லா காப்பர் ஃபுல் பண்ணி இதெல்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சு இஎஃப் ஃபில்டர்ல இருந்து. பாருங்க டிடிஎஸ் செக் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா டிடிஎஸ் பாத்தீங்கன்னா 50 இருந்து 150க்குள்ள எக்ஸலன்ட் ட்ரிங்கிங் வாட்டர். 150 இருந்து 250 குட்ல வரும். இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். டிடிஎஸ் எப்பவுமே கம்மியா அதிகப்படுத்திக்கலாம். அதிகமா வந்துச்சுன்னா மெமரிலாம் எதுவுமே பண்ண முடியாது, மெமரின்னு தான் மாத்தி ஆகணும். எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லீக்கேஜ் செக் பண்றோம். ஆர்ஓல பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் பண்ண பாத்தீங்கன்னா அங்க பாருங்க மோட்டர்ல இன்புட்ல ஒரு சொட்டா விழுது பாருங்க. ஒரு சொட்டு தெரியுதுங்களா உள்ள சென்டர்ல பாருங்க. நல்லா அதை கரெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிடலாம். பைப் ஒண்ணுமே இல்ல, பைப் பாத்தீங்கன்னா நல்லா புஷ் பண்ணணும். அது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னொரு டைம் செக் பண்ணிடலாம். டிடிஎஸ் பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா 24-25 தான் டிடிஎஸ் வருது. நல்லா பாருங்க நீங்களே 24 தான் வருது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஆர்வல எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் பண்றேன்.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்றும் பெரிய மேட்டரே இல்ல. டிடிஎஸ் அதிகரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த மோட்டர்ல இருந்து அவுட் புட் கார்பன்ல இருந்து நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த கனெக்ஷன் எடுத்து இந்த வால்வு கொடுத்துருக்கோம். அந்த வால்வுல கொடுத்து அவுட் புட் எடுக்க போறோம். நல்லா பிரஷரா ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி போகும் அந்த வால்வுல. அந்த வால்வு லைட்டா நம்ம லூஸ் பண்ணோம்னா தண்ணி வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணணும் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர். இது பாருங்க ஸ்க்ரூ இருக்குங்களா, டெஸ்டர் வச்சு நான் சுத்த போறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணா தண்ணி அதிகமாகும். ரைட் சைடுல பாருங்க இந்த பைப்ல வருதுங்களா தண்ணி. இது வந்து வித்தவுட் மெமரின் வாட்டர் ஒன்னு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெமரில இருந்து வரது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா டிடிஎஸ் அதிகமாயிடும். ஒன்னு அதிகமா டிடிஎஸ் வரது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கம்மியான டிடிஎஸ் வரது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன்னா டிடிஎஸ் வந்து ஒரு லெவல்ல வர ஆரம்பிச்சிடும். ஒரு 80, 90, 100, 120 அது போல நம்ம எப்படி வேணாலும் குடிக்கலாம். டிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா 10, 20 இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து எவ்வளவு டிடிஎஸ் வருது பாருங்க, 226 டைரக்ட் வாட்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வாட்டர். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 226 வருது. இதுல வந்து அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 24 வரைக்கும் வருது. ஆனா இங்க வந்து ஸ்டாண்டர்டா நம்ம சால்ட் வாட்டர்ல கொடுத்தா இன்னும் டிடிஎஸ் அதிகமா இருக்கும். நார்மல் வாட்டர்ன்றதால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகுது. இப்ப வந்து டிடிஎஸ் அதிகரிக்கிறோம் பாருங்க. இப்ப எவ்வளவு டிடிஎஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸ்க்ரூ வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணியாச்சு. லூஸ் பண்ணிட்டு அந்த லாக் போடணும். அது வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வைப்ரேஷன்ல கூட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ லாக் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டைட் பண்ணி விட்டுணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து பழைய இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிடணும். அவ்வளவுதான், லாக் பண்ணியாச்சுங்களா. இப்ப வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆரோ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப செக் பண்ணலாம் டிடிஎஸ் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யூவில போகும், அடுத்தது காப்பர்ல போகுது, யூஎஃப் ஃபில்டர்ல போகுது. 3 ஃபில்டர்ல போயிட்டு அதுக்கப்புறம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதால கொஞ்ச நேரம் இருந்து செக் பண்ணணும். இப்ப எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 24ல இருந்து எவ்வளவு டிடிஎஸ் வந்திருக்கு, 47 வந்திருக்கு டிடிஎஸ். பாருங்க இவ்வளவுதான், ஒன்னும் பெரிய மேட்டரே இல்ல. ஆர்வல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்னு வீட்டுல வந்து டிடிஎஸ் மீட்டர் இருந்தா நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒன்னும் பெரிய கஷ்டமே இல்லை. வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் உங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்றேன். 61 டிடிஎஸ் வருது. ஒரு 80, 90, 100 எல்லாம் வந்தா கூட நல்லதுதான். வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போக போக. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த காப்பர் ஃபில்டர் யூஎஃப் ஃபில்டர்ல இருந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். மிக்சிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே ஸ்டாப் ஆகும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 78 வருது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 78 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரிங்கிங் வாட்டர் தான், நல்லா எக்ஸலண்ட். வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அவுட் சைடு ஃபில்டர் வந்து இன்னும் காட்டல உங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவுட் சைடு ஃபில்டரை எப்படி சர்வீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. அவ்வளவுதான் பிரஸ், ஃபுல்லாவே எல்லா ஸ்க்ரூ வச்சு நல்லாவே டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவுட் சைடு ஃபில்டரை ஓபன் பண்றது பார்க்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்வேஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு அரை மணி நேரத்துக்குள்ளேயே ஆன்சர் கிடச்சிடும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும், எந்த ஒரு ஆர்ஓ பிளான்டாக இருந்தாலும் சரி, ஆர்ஓவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்வேஸ் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல்.